இந்திய சுதந்திர அமுத பெருவிழா இந்திய அரசின் விக்யான் பிரசாத், தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் மற்றும் களஞ்சியம் சமூக வானொலி இணைந்து வழங்கும் அறிவோம் அறிவியல். இது ஒரு அறிவியல் சார்ந்த தொடர். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் நமக்காக பாம்பே இயற்கை வரலாற்று சங்கத்தில் பணிபுரியக்கூடிய திரு சிவகுமார் அவர்கள் நம்முடன் இணைந்து பாம்புகள் பற்றியும் அவற்றில் இருக்கக்கூடிய அறிவியல் தகவல் பற்றியும் நம்மிடையே பகிர்ந்து கொள்கிறார். என்னுடைய பேர் சிவகுமார். நான் இப்போது பாம்பே நேச்சுரல் ஹிஸ்ட்ரி சொசைட்டி, அதாவது மும்பை இயற்கை வரலாற்று கழகம் அப்படின்னு சொல்லுவோம், அதில் ஒர்க் பண்ணுறேன். இதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, அதாவது 1998லேருந்து 2007 வரைக்கும் இந்த பிஎன்ஹெச்எஸ் பாம்பே நேச்சுரல் ஹிஸ்ட்ரி சொசைட்டியில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா WWF இந்தியா, உலக இயற்கை நிதியம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் இருந்தேன். அதுக்கப்புறம் சென்னை ஸ்னேக் பார்க், அதில் பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் உள்ள பாம்பு பண்ணை, அதில் டெப்யூட்டி டைரக்டராக ஒர்க் பண்ணேன். அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஒரு 7 வருடம் அகமதாபாத்தில் உள்ள ஒரு ஸ்னேக் பார்க்குக்கு இன்சார்ஜாக இருந்தேன். ஸோ திரும்பவும் இப்போ 2018லேருந்து திரும்ப மும்பை இயற்கை வரலாற்று கழகத்தில், அதாவது பிஎன்ஹெச்எஸ் தான் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். இப்போது பொதுவாக நம்ம தமிழில் பார்த்திங்கன்னா, பாம்பை கண்டால் படைய நடுங்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது. எல்லாருக்குமே கூடுமான வரையில் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. பாம்பை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்கும். ஆனால் ஈக்குவலாக பயமும் இருக்கும். பாம்பை பற்றி பயம் இருக்கும். இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளுக்கு பாம்பை பற்றி நம்ம எவ்வளோ விஷயம் நம்மளுக்கு தெரியுதோ அதில் பெரும்பாலான விஷயங்கள், ஒரு 90 விழுக்காடு விஷயம் தவறான தகவல்கள் அப்படின்னு சொல்கிறோம். நிறைய மூட நம்பிக்கைகள். இங்கே மட்டும் இல்லை, பாம்புகள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ, இந்தியா முழுவதும் இதே போல் உலகம் முழுவதும் எங்கெங்கெல்லாம் இருக்கோ, எல்லா பகுதிகளிலுமே இந்த மாதிரி தவறான தகவல்கள், அதை பற்றிய ஒரு மூட நம்பிக்கை இது இருக்குது. இப்போது நம்ம டெய்லி நம்ம வீட்டை திறந்து பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், வெளியில் ஒரு அணிலை பார்க்கலாம், பறவைகளை பார்க்கலாம். ஆனால் பாம்புகளை நம்மளால பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஊர்வன அப்படின்ற ஒரு இனத்தை சேர்ந்தது. குளிர் ரத்த பிராணிகள் அப்படின்னு சொல்லுவோம். எப்பொழுதுமே ஆக்டிவாக இருக்காது, எங்கேயாவது பதுங்கி இருக்கும். எப்போ அதுக்கு உணவு தேவைகள், இனப்பெருக்க காலங்களில் பார்த்திங்கன்னா ரொம்ப விறுவிறுப்பாக எங்கே பார்த்தாலும் நம்ம பார்க்கலாம். அதான் மழைக்காலங்கள். ஸோ இந்த மாதிரி நேரங்களில் மட்டும்தான் அதை அதிகமாக பார்க்க. ஸோ இந்த மாதிரி நம்ம அதை அதிகமாக பார்க்க முடியாமலும், இதை பற்றிய தகவல்கள் பெரும்பாலும் ஒரு சரியான புத்தகங்களிலிருந்து நம்மளுக்கு கிடைக்கப்பெறாமல், எல்லாம் நம்மளுடைய மூதாதையர்கள் என்னென்னலாம் அதை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னாங்களோ, செய்திகள் சொன்னாங்களோ, அதை வச்சு நம்ம மூளை இன்னும் என்னென்னலாம் ஒரு கற்பனையை வளர்த்துக்கிச்சோ, அந்த மாதிரி வந்த விஷயங்கள் தான் அதிகமாக இருக்குது. பாம்புகள் பார்த்திங்கன்னா நிறைய வகைகள் இருக்குது. இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 300 வகைக்கு மேலே பாம்புகள் இருக்குது. அதில் கிட்டத்தட்ட ஒரு 60லேருந்து 70 வகைகள் தான் பார்த்திங்கன்னா விஷப்பாம்புகள். அதுலேயும் ஒரு 4 வகையான பாம்புகள் தான் இந்தியா முழுவதும் உள்ள எல்லா பகுதிகளிலும் இருக்கக்கூடியது. அந்த 70லேயே மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா 20 கடல் பாம்புகள். கடலில் எல்லாருக்கும் அதனுடைய ஒரு இன்ட்ராக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு சான்ஸ் ரொம்ப கம்மி. மற்ற பாம்புகள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் ரொம்ப திக் ஃபாரஸ்ட், எங்கே மனிதர்கள் அதிக மூவ்மெண்ட் இல்லாத இடங்கள் இருக்கும், அந்த மாதிரி இடங்கள்ல தான் இருக்குது. ஸோ இந்த 4 பாம்பு அது என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்ல பாம்பு, கட்டு வீரியன், கண்ணாடி வீரியன், சுருட்டை வீரியன் அப்படின்ற அந்த 4 பாம்புகள் தான் எங்கே பார்த்தாலும் இருக்குது. இந்தியாவில் நடக்கக்கூடிய பெரும்பாலான இறப்புகள் பார்த்திங்கன்னா இந்த பாம்புகளால் தான். ஸோ இது ஒரு பொதுவான விஷயம். அடுத்து, பாம்புக்கு கண்ணு தெரியுமா அப்படின்னா, கண்ணு தெரியும். இன்னும் சொல்லப்போனால் அந்த மரங்களில் இருக்கக்கூடிய ஏரி, இந்த கொம்பேரி மூக்கனாக இருக்கட்டும், சாரை பாம்பு நல்லாவே கண் பார்வை உள்ளது. இப்போ இதுக்கெல்லாம் இந்த மாதிரி கண் பார்வை நல்லா தெரியக்கூடிய பாம்புகள். மற்ற சில பாம்புகள் பார்த்திங்கன்னா, இப்போ மலைப்பாம்புகள் இந்த மாதிரி உள்ளதுக்கு அவ்வளவா கண் பார்வை ரொம்ப இதாக இருக்காது. அதை ஈடு செய்யறதுக்காக அதனுடைய மேல் உதடுகளில், அதாவது உஷ்ணத்தை, ஹீட்டை உணரக்கூடிய சில சிறப்பு பிட் அப்படின்னு சொல்லுவோம், பள்ளங்கள் இருக்குது. இப்போ அது மூலயமா இந்த அதுலேயே குழி விரியன்கள் அப்படின்னு சொல்லுவோம், விரியன்களில் அதில் ஒரு 20 வகையான குழி விரியன்கள் இந்தியாவில். இப்போ அவைகள்லாம் பார்த்திங்கன்னா, அந்த குழிகள், அந்த அதாவது உஷ்ணத்தை உணரக்கூடிய அந்த உறுப்பு மூலயமா ஈவன் 0.003 டிகிரி செல்சியஸ் வேரியேஷன் இருந்தால் கூட அதுங்களால் உணர முடியும். அப்போ அதுங்களுடைய பெரும்பாலான உணவு பார்த்திங்கன்னா வெப்பரத்த பிராணிகள், அதாவது மேமல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது பறவைகள் அந்த மாதிரி இருக்கலாம்.
ஸோ அந்த இதை அந்த வெப்பத்தை வச்சு அதுங்க வந்து எங்கே இருக்குது, அதாவது தெர்மல் இமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இதை வச்சு கம்ப்ளீட் அதாவது இருள் சூழ்ந்த ஒரு பதிலையும் அதை வந்து அதோட இரையை வந்து அதுக்கு விடுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஹீட்டை வச்சு அதை வந்து அது நேராக பிடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது. அடுத்தது நாக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டேஸ்ட்டுக்காக இருக்குது. ஆனால் பாம்புகளுக்கு அதை வைத்து தான் அதுங்க வந்து ஸ்மெல்லு, நமக்கு எப்படி நம்ம வந்து நம்மளுடைய நாசித்வாரம் மூலயமா நம்மளுடைய ஸ்மெல்லை வந்து உணர்கிறோமோ அதே போல் அது வந்து பாம்புகளுக்கு வந்து அதனுடைய நாக்கு தான் ரொம்ப முக்கியமான ஒரு. அதனால தான் அது அடிக்கடி அந்த நாக்கை நீட்டி எங்கே என்ன இருக்குது, அதனுடைய இறை எந்த பகுதியில் இருக்குது, அதனுடைய எதிரிகள் எந்த பகுதியில் இருக்காங்கங்கிறத உணரக்கூடிய ஒரு அமைப்பு வந்து அதனுடைய இணைகள்லாமும் அதே மாதிரி தான். ஏன்னா அந்த இனப்பெருக்க காலங்களில் அது வந்து ஒரு வித திரவத்தை வந்து சுரந்துக்கிட்டே போகும் பெண் பாம்பு. அப்போ அதை ஃபாலோ பண்ணி அது எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஆண் பாம்புகள் வந்து உபயோகிக்கிறது வந்து நாக்கு மூலயமா தான் அந்த ஸ்மெல்லை வந்து உணர்ந்து அந்த இடத்துக்கு போய் இனச்சேர்க்கை நடக்கும். ஸோ இதை போல் வந்து நாக்குங்கிறது அதுங்களுக்கு பாம்புகளுக்கு வந்து இந்த நறுமணத்தை ஸ்மெல்லை வந்து உணரக்கூடிய ஒரு உறுப்பாக இருக்குது. அதாவது வந்து அடி தூரங்கள் அதற்கு கம்மியாக உள்ளது, அந்த இதை வந்து பண்ண முடியும். இது வந்து அதேமாரி நான் சொன்ன மாதிரி இது வந்து எல்லா பாம்புகள்லேயும் அந்த தன்மை வந்து கிடையாது. இது வந்து மலைப்பாம்புகளில், இந்தியாவை பொறுத்தவரையில் மலைப்பாம்புகளில் இந்த இது இருக்குது. அதே போல் இந்த குழி விரியன்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு 20 வகையான குழி விரியன்கள் இந்தியாவில் இருக்குது. அவைகளுக்கு மட்டும்தான் இந்த சிறப்புத்தன்மை இருக்குது. இது வந்து மற்ற பாம்புகளுக்கெல்லாம் வந்து ஒரு சில பாம்புகளுக்கு நல்ல கண் பார்வை உண்டு. மற்ற பாம்புகள் இந்த மாதிரி ஸ்மெல்லு நீங்கள் அதனால தான் வந்து அந்த மூமெண்ட் அதுங்களுக்கு வந்து இப்போ நல்ல பாம்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எதுக்கு இப்போ நம்ம மகுடி ஊதுனா அது ஆடும் அப்படின்னா அந்த இசைக்காக ஆடுறது கிடையாது. அந்த இசை வந்து நம்மளை தான் மயக்கலாமோ ஒழிய பாம்புகளுக்கு ஒன்றும் இல்லை. அது ஏன்னா பாம்புகளுக்கு காது கேட்காது. நம்ம சாதாரணமாக அந்த மாதிரி வளிமண்டலத்தில் பரவக்கூடிய ஒளியை வந்து அதால் கேட்க முடியாது. தரையில் ஏற்படுறக்கூடிய அதிர்வுகளை அதனால் உணர முடியும். ஆனால் வந்து இந்த மகுடியை வந்து ஊதுறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடமா வச்சு ஊத மாட்டாங்க, அதுக்கு முன்னாடி ஆட்டுவாங்க. எந்த ஒரு பொருளும் ஆடும்போது அதுக்கு வந்து சரியான கண் பார்வை வந்து அது வந்து ஏதோ ஒரு பொருள் மூவ் ஆகுது, நம்மளை எங்கேயும் அட்டாக் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு அது எங்கெங்கே போகுதோ அந்த இடங்களுக்கெல்லாம் அது வந்து தன்னுடைய தலையை வந்து தன்னுடைய பார்வையை வந்து அங்கே வந்து இது பண்ணும். இப்போ நாங்கள் வந்து இந்த பாம்புகளை பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தும் பொழுது அதை போல் அது படம் எடுத்து நிற்கும் போது பின்னாடியிலேருந்து கை தட்டணும் அப்படின்லாம் சொன்னால் அவங்க திரும்ப அது ஏன்னா அதுக்கு முன்னாடி நின்று யார் அந்த அசைவை கொடுக்குறாங்களோ அதை தான் பார்க்க ஒழிய இந்த ஒளி வந்து என்ன பெரிய ஒரு ஒளியை ஏற்படுத்தினாலும் அது வந்து திரும்பி அங்கே வந்து பார்க்கக்கூடிய ஒரு இதில் இருக்காது. ஏன்னா அதுக்கு காது கேட்காது. இப்போது வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஊர் பகுதியில் வந்து சொல்லுவாங்க. அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஒரு உப்பு இருந்தால் அந்த இடத்துல இருக்காது, மண்ணெண்ணெய் வந்து இருந்தால் அந்த மாதிரி வராது, இந்த மாதிரி ஒரு நிறையா கருத்துக்கள்லாம் இருக்குது. பூண்டு இருந்தால் வராது அந்த மாதிரி. ஆனால் நம்ம வந்து இப்போ போய் பாம்புகளை வந்து ரெஸ்கியூ, அதாவது இந்த மாதிரி வந்து இப்போ நிறைய இப்போ டவுன்லலாம் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ரொம்ப இதாக வந்துக்கிட்டு இருக்குது. எதுவும் பாம்புகளை கண்டாங்கன்னா அவங்க யார் பிடிப்பாங்களோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, அவங்க போய் அதை எடுத்து வேறு ஒரு காட்டுப்பகுதிகளில் கொண்டு போய் விடுறது. ஸோ இப்போ அந்த மாதிரி வந்து பிடிக்க போகும்பொழுது பெரும்பாலான நேரங்களில் இது வந்து நம்மளுடைய சமையல் அறையில் தான் பிடிக்கிறோம். இப்போ இதெல்லாம் இல்லாத சமையல் அறைகள் வந்து இருக்க போகிறது கிடையாது. இப்போ சென்னை ஸ்னேக் பார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நம்ம இந்திய இராணுவத்துக்கு ஒரு ஆய்வு பண்ணாங்க. இது மாதிரி வந்து நம்ம எப்படி இப்போ வந்து நம்ம கொசுக்கு வந்து ரெப்பல்லண்ட் இருக்குது இல்லையா, இப்போ நம்ம காயில் இது போடுறோம், ரெப்பல்லண்ட் லிக்விட் வந்து இது பண்ணோம்னா அந்த வாசனையில் அந்த கொசு வந்து அங்கேருந்து போயிடுது. அதே மாதிரி வந்து பாம்புகளுக்குன்னு சில லிக்விட், அதாவது ரெப்பல்லண்ட் வந்து இப்போ வந்து யூஎஸில், அதாவது அமெரிக்காவில், ஆஸ்திரேலியாவிலலாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நிலையில் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க கொடுத்த அந்த நிதி உதவியை வச்சு முதல்ல இந்த மாதிரி கமர்ஷியலாக வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அந்த ரெப்பல்லண்ட்டை கொண்டு வந்து நம்ம இந்திய பாம்புகளுக்கு, முக்கியமாக அந்த 4 வகை நான் சொன்னேன்னா நல்ல பாம்பு, கட்டு விரியன், சுருட்டை விரியன், கண்ணாடி விரியன், இந்த பாம்புகளுக்கு வந்து அதை வந்து டெஸ்ட் பண்ணோம். அவங்க என்ன டோஸ் யூஸ் பண்ணுறாங்களோ அதை போல் டபுள் டோஸும் யூஸ் பண்ணியாச்சு. பட் எந்த விதமான ஒரு நெகட்டிவ் ரெஸ்பான்ஸும் இல்லை. அது அந்த எந்த பகுதியில் இருக்கோ அங்கேயே போய் அது அடிக்கடி படுத்துக்குது. ஸோ இந்த மாதிரி இதை வந்து இது பண்ணும்போது அந்த இதுக்கு எஃபெக்ட் இல்லை. ஸோ அடுத்த ஸ்டேஜ் என்னவா இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி நம்ம இந்தியாவில் வந்து எல்லா பகுதிகளிலுமே இதை போல் வந்து சொல்லப்படுற சில, அதாவது இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி பூண்டு, வெங்காயம், இந்த மாதிரி நிறைய வந்து இன்னும் சிற்றநெல்லான்னு காட்டிலேருந்து கிடக்கக்கூடிய ஒரு திரவம் நிறைய இருக்குது. நிறைய ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு இதை சொல்கிறாங்க. இதுலேருந்து எடுத்த கெமிக்கல்ஸை வச்சு டெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது 2வது நிலை. ஆனால் அது அன்ஃபார்ச்சுனேட்லி யாரும் பண்ணலை. அது பண்ணியிருந்தால், ஏன்னா இது வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்களில் வந்து இன்னும் சயின்டிஃபிக்காக அதை வந்து ப்ரூவ் பண்ணலை. ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு இது இல்லை. இப்போ இராணுவத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க போய் எங்கே காட்டுப்பகுதியில் தங்குனாலும் சுற்றிலும் வந்து ஒரு அகழி மாதிரி ஒரு சின்னதாக ஒரு குழி தோண்டி
ஒரு 2 அடி தங்குவாங்க. ஏன்னா பாம்பு வந்து பெரும்பாலும் அதில் கிராஸ் பண்ணி வராது அந்த மாதிரி இருந்தா அப்படின்னு. அது சிறு பாம்புகளுக்கு பொருந்தும். உள்ளே விழுந்ததுன்னா அது வந்து ஏறி வர முடியாது. பட் பெரிய பாம்புகள் அந்த மாதிரி இதுலேயும் வரலாம். கொஞ்சம் இதை வந்து அவங்க வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரியான ஒரு ஏற்பாடை பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து இதனால் வந்து பாம்பு வராது அப்படின்றது இல்லை. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த அதிர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய சில கருவிகளை வச்சு இது பண்ணாங்க. அதையும் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் அதுவும் வந்து நெகட்டிவாக தான் ப்ரூவ் ஆகிருக்குத ஒழிய பாசிட்டிவாக இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த விதமான ஒரு கருவியும் இல்லை இந்த மாதிரி ஒரு திரவமோ இன்னும் கண்டுபிடிக்கப்படலை. ஈவன் வந்து சில இலைகளை சொல்லுவாங்க, சில மூலிகைகள். ஈவன் வந்து நாங்கள் வந்து மத்திய பிரதேசத்துக்கு போயிருந்தப்போ அங்கே வந்து கருட் ஃபல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முருங்கைக்காய் மாதிரி பெருசாக ஒன்று இருக்குது. இப்போ அந்த இது இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சிங்கன்னா அது பாம்புகள் வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எந்த இண்டஸ்ட்ரிக்கு, அதாவது ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்கு தான் நாங்கள் வந்து இந்த பாம்புகள் பற்றிய விழிப்புணர்வுக்காக போயிருந்தோம். அவங்க தான் சொல்லியிருந்தாங்க அந்த அலுவலகத்திலேயே ஒரு இது வச்சுருந்தாங்க. ஆனால் அங்கேருந்து 3 பாம்புகள் பிடிச்சோம். இப்போ அதுவும் அந்த நாகமாணிக்கம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ரொம்ப ஒரு பாப்புலரான ஒரு விஷயந்தான். இது நிறைய இதை பற்றி நிறைய ஈவன் வந்து தமிழில் வந்து திரைப்படங்கள்லாம் கூட நிறையா இருக்குது. இப்போ வர ஈவன் சின்னத்திரை தொடர்கள் எல்லாமும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த நாகமணி அப்படின்றத வச்சு ஒரு பெரிய விஷயமே நடக்குது. ஆனால் இந்த நாகமணின்னு வந்து இது வரைக்கும் எங்கேயாவது ஒரு அருங்காட்சியகத்திலேயோ இல்லை ஏதாவது ஒரு கோவில்லையோ இருக்கா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி ஒரு கல் இது வரைக்கும் எங்கேயுமே யாருக்கிட்டையும் கிடையாது. அது ஒன்று. அடுத்தது இப்போ நம்ம அந்த பாம்புகளை வந்து வழக்கமாக வந்து பிடிக்கக்கூடிய இது பண்ணக்கூடிய நம்ம இருளாசன்னு சொல்லி ரொம்ப திறமையானவர்கள், நிறைய விஷயங்கள் அதை பற்றி உண்மை தெரிந்தவர்கள் நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கிறாங்க. அவங்கள்ட்டெல்லாம் கேட்டால் அதான் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒன்று இருந்திருந்ததுன்னா நாங்கள்லாம் வந்து பெரிய மகாராஜாவாக இருப்போம் அப்படின்ற மாதிரி. இன்னொன்று வந்து இதில் இந்த நாகமணிக்குன்னு சில க்ரைட்டீரியா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பாம்பு 100 வயது வரைக்கும் வாழ்ந்து அது எந்த விதமான இறையுமே சாப்பிடாமல் இருந்திருந்தது அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து இந்த இது உருவாகும் அப்படின்ட்டு பலவிதமான கருத்துக்கள் இது எப்படிலாம் வரும் அப்படின்றது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொதுவாக வந்து ஒரு நாகப்பாம்பு அப்படின்றது வந்து நம்ம இப்போ இது வரைக்கும் வந்து ஆய்வுகளின்படி பார்த்திங்கன்னா ஒரு 20லேருந்து 25 வருடங்கள் தான் அது வாழும். ஸோ 100 வருடங்கள் வரைக்கும் ஒரு பாம்பு வந்து அதுவும் உணவே உண்ணாமல் வந்து வாழ முடியுமா அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் நம்மளுடைய ஒரு கற்பனைக்கு இது பண்ணுறது தான். எப்படி வந்து பழி வாங்குறது நாகம், ஒரு நாகத்தை அடிச்சிட்டோம்னா இன்னொரு நாகம் வந்து பழி வாங்கிடும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூடநம்பிக்கை. நீங்கள் யார் என்னென்னு ஞாபகம் வச்சுக்கிறது, நீங்கள் இவங்க எங்கே போவாங்க, எங்கே போனாலும் என்ன பண்ணலாம் அப்படின்றப்ப அடுத்தது அது எங்கே போய் சாப்பிட்ணும், எப்படி தன்னை வந்து மற்றவங்கள்ட்டேருந்து எதிரிகள்ட்டேருந்து காப்பாற்றிக்கணும், அந்த அளவுக்கு தான் அதுக்கு அறிவு வளர்ச்சி இருக்குது ஒழிய இந்தமாரி எப்போ போய் யாரை கடிக்கலாம், என்ன பண்ணலாம், அந்த மாதிரியான ஒரு திட்டமிடலாம் அதுக்கு கிடையாது. ஓகே, ரொம்ப நன்றி. பாம்புகள் பால் குடிக்கும் அப்படின்றது பார்த்திங்கனாலும் இதுவும் ஒரு மூடநம்பிக்கை தான். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் வந்து கோவில்லையோ இல்லை புற்றுக்கு பக்கத்தில் போய் பால் ஊற்றுறது, முட்டைகள் வைக்கிறது, இதெல்லாம் உண்டு. நம்மளுடைய பாரம்பரியமாக இது வந்து நம்ம வழிபாடுபடி இதை வந்து நம்ம வந்து பண்ணுறோம். இன்னொன்று வந்து பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வழிபாடு அப்படின்றதே பயத்தில் ஏற்பட்டது தான். எதையெல்லாம் பார்த்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து இயற்கையை தான் வணங்கணும். எதையெல்லாம் ஏன்னா இப்போ நம்ம வெளியில் இருந்தோம், இதுமாரி வீடுகள் இந்தமாரி பாதுகாப்பான அமைப்புகள்லாம் கிடையாது, காடுகளில் இருந்து வளர்ந்தோம். அப்போ நம்ம எதையெல்லாம் பார்த்து பயந்தோமோ அதையெல்லாம் நம்ம வந்து வணங்க ஆரம்பித்தோம். அதில் பாம்புகளும் உண்டு. என்ன இவ்வளோ பெரிய உருவத்தை ஒரு சின்ன இது வந்து ஒரு கொத்துனா சாகரம் அப்படின்றப்ப அப்போ அது ஏதோ ஒரு அந்த மாதிரி வந்தது. அதில் இந்த மாதிரி பால் ஊட்டுறது, முட்டை வைக்கிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து பாலூட்டி கிடையாது, இது வந்து ரெப்டைல். இது வந்து எந்த ஒரு இப்போ நம்மளுக்கே வந்து மனிதர்களுக்கே பாலூட்டிகள் பார்த்திங்கன்னா அந்த பால் அப்படின்றது வந்து அதனுடைய குட்டிகளுக்கு மட்டும்தான். அது அடல்ட் ஆனாலே வேறு எந்த உயிரியும் வந்து, அதாவது மனிதனை சார்ந்து வாழக்கூடிய உயிரிகள் வந்து அந்த பழக்கப்பட்டதுனால அந்த மாதிரி பண்ணுறதை தவிர இயற்கையில் அந்த மாதிரி வந்து ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு உயிரி வந்து பால் குடிக்காது. அது வந்து குட்டிகளை வளர்ப்பதற்கு தான். இப்போ மனிதர்கள் வந்து இது வந்து லேர்ன்டு பிஹேவியர் அப்படின்னு சொல்கிறோம். எப்போ வந்து மாடுகளெல்லாம் காடுகள்லேருந்து பிடிச்சு கொண்டு வந்து ஒரு 10,000 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம அந்த பழக்கத்தை ஏற்படுத்தினோமோ அதுலேருந்து நம்ம வந்து அதை வந்து பல விதத்தில் நம்ம வந்து உபயோகப்படுத்துகிறோம். அதில் ஒன்று அதுலேருந்து பால் கறந்து குடிக்கிறது. அதுவும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாக்டோஜன் அலர்ஜிக் நிறைய பேருக்கு அந்த இது வந்து ஒவ்வாத்தன்மை இருக்கும். பால் பொருட்கள் வந்து ஒவ்வாத்தன்மை வரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு இதில் தான் மனிதர்களே இருக்கிறோம் நம்ம பாலூட்டின்னு சொல்லி. அந்த மாதிரி ஒரு நிலையில் இது பாம்புகளுக்கு வந்து இயற்கையில் வந்து பால் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளோ குடிக்கிறதுக்கான வாய்ப்புகளோவும் கிடையாது. நம்ம வந்து ஊற்றுறதை வந்து அது வந்து குடிக்கும். நிறைய இடங்களில் வந்து அதை வந்து பார்க்குறோம். ஈவன் வந்து அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாம்பாட்டிகள் அந்த மாதிரி வந்து நேரடியாகவே அதை வந்து நிகழ்த்தி காட்டுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா
அவங்க பிடிச்சி வச்சு 10 நாள் 15 நாள் 1 மாதம் வந்து அதுக்கு தண்ணியே கொடுக்குறது. அந்த நாகப்பஞ்சமி டயத்தில் அதை வெளில கொண்டு வந்து இந்தமாரி இந்த பாலை வைக்கும்போது அதுக்கு அந்த நேரத்தில் ஒரு திரவம் வேணும். அந்த மாதிரி குடிக்கும். அந்த மாதிரி குடித்தது ஒவ்வாத்தன்மையில் அது அதிகமாக வாழாது. பொதுவாகவே அவங்க கொண்டு போகிறத அவங்க பிடிச்சி வளர்க்குறது ரொம்ப நாள் இருக்காது. அது அந்த ஷோ காட்டுறதுக்கு அந்த இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது செத்து போனோன்னு இன்னொன்று பிடிச்சிப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு தான் அது ரொம்ப இது பார்த்திங்கன்னா அதை பல்ல பிடுங்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி காட்டுறது தானே ஒழிய இது உண்மையிலேயே வந்து பாலை வந்து அது வந்து விரும்பி பண்ணுமா குடிக்குமா அப்படின்னு கேட்டால் அது நிச்சயமாக அது வந்து அதுக்கு ஒரு உணவே கிடையாது. சரோஜாக்கா, ஏக்கா ஏக்கா அங்க பாருக்கா, பாம்பு போகுதுக்கா. எங்கடி எங்க? ஏக்கா கம்பெடுக்க போது பாருக்கா. அதெல்லாம் அடிக்காத, அதெல்லாம் போதில்ல, போயிரும் ஒன்றும் பண்ணாத. ஐயோ, என் சமயக்கட்டுக்குள்ள வேற போகுதே. ஏக்கா நான் வச்சிருந்த பாலை கீழே குடிச்சிட போகுது. ஐயோ இல்லைன்னா முட்டையை திண்டுமாக்காது. ஏண்டி பாம்பு பால் இல்லாம குடிக்குது? இந்த படத்துலலாம் காட்டுறாங்கக்கா, பாம்பு பால் குடிச்சிட்டு தானே போவோம். சரி அதுக்கான விளக்கத்தை நான் சொல்றேன். அது போயிருச்சான்னு முதல்ல பாத்துருவா போ. நான் கம்ப கொண்டாங்கிறேன், நீ என்ன பார்க்க சொல்ற? அடிச்சிடாத வசந்தி, அது போயிரும். இருக்காது, நான் போயிட்டான்னு பார்த்துட்டு வரேன் இரு. அக்கா வெளில போயிட்டுக்காது, இந்த காட்டுக்குள்ளே போய் ஏறிடுச்சு பாரு. அப்பாடி. சரி விஷயத்த சொல்லு, பாம்பு பால் குடிக்காதா என்ன? அடி ஏண்டி இப்படிதான் நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க, பாம்பெல்லாம் பால்லாம் குடிக்காது. என்னக்கா சொல்ற? பாம்புக்கு நம்ம ஊருக்கு பால் வைப்பாங்களே, அது வந்து சர்ன்னு குடிச்சிட்டு போகுதே. நீ பார்த்த? நான் எங்கக்கா பார்த்தேன். இந்த பக்கத்து வீட்டு முனியம்மா சொன்னா வந்தது, பாம்பு பாலை குடிச்சதுன்னு சொன்னாக்கா. அப்படி தெளிவா சொல்லு, நீ பார்த்த மாதிரியே பேசுற. நான் தான் படத்துல பார்த்துருக்கனே, பால் வைப்பாங்க, பாம்பு வந்து குடிச்சிட்டு போயிடுமே. அதெல்லாம் சும்மா கட்டுக்கதை தான். பாம்பு பால்லாம் குடிக்காது. அது என்ன நம்மள மாதிரி மனுஷனா பால் கொண்டா டீ கொண்டா காஃபி கொண்டான்னு கேட்கறதுக்கு? என்னக்கா அப்போ அதெல்லாம் பொய்யா? ஆமாம் வசந்தி, பாம்பு பாலெல்லாம் குடிக்காது வசந்தி. அதெல்லாம் சும்மா கட்டுக்கதை தான். ரொம்ப நாள் அந்த பாம்பெல்லாம் அடைச்சி போட்டு சும்மா நமக்கு வித்தை காட்டுறதுக்காக அதை வந்து எடுத்துகிட்டு வந்து விடும்போது அது எதை குடிக்கிறதுனே தெரியாமல் அதை குடிச்சிட்டு போயிடுது. ஆனாலும் அந்த பாம்பெல்லாம் ரொம்ப நாள் உயிரோடு வாழ்கிறது கிடையாது. அது என்ன மனுஷனா அதுக்கு பால்லாம் குடிச்சு தான் சக்தி ஏற்றிக்கணுன்னுட்டு அது வந்து அந்த மாதிரியான பால் மாதிரியான திரவத்தெல்லாம் அது குடிக்கவே குடிக்காது. இந்த விலங்குகள் எலி அந்த மாதிரி தான் அது சாப்பிடும். அதில் விஷத்தை கக்கி அதை வந்து சாகடிச்சு அப்புறம் அதையே சாப்பிடும். பாம்பு பால்லாம் குடிக்காது. அப்படியாக்கா? எனக்கு தெரியாமே போச்சு. இவங்கெல்லாம் சொல்கிறத கேட்டுட்டு நானும் நம்பிட்டேன். இன்னொரு விஷயம் தெரியுமா? இப்படி பிடிச்சி போட்டு இந்த மாதிரி பால் குடிக்க வைக்கிற அந்த பாம்பெல்லாம் கொஞ்ச நாள்லேயே செத்து போயிடும். அதுக்கு அதெல்லாம் செரிக்கவே செரிக்காது. அந்த மாதிரி செரிமான உறுப்புகள்லாம் அது கிடையவே கிடையாது. ஐயே சரிக்கா, நானும் கிளம்புறேன். இந்த பாம்பு வேற காட்டுக்குள்ளே போணுச்சு, மறுபடியும் என் வீட்டுக்குள்ளே போயிருக்குமான்னு பயமாக இருக்கு. நான் போய் பார்க்குறேன் வீட்டை. சரி போய் பாரு வசந்தி, அடிச்சிடாத, துரத்தி விடு. நான் ஏக்கா அடிக்க போகிறேன், வந்து கடிச்சு போட்டுனா அதான் பயம், அதனால தான் அடிக்கிறேன்னு சொன்னேன். நீ அதோட எல்லைக்கு போகாத வரைக்கும் அதுவும் அவனோட எல்லைக்கு வராது. நீ ஏதாவது அங்கேருந்து எடுத்துருப்பியோ? ஆமாக்கா, நாகமணி வச்சுருந்துச்சு, அதான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதெல்லாம் கட்டுக்காதன்னு உனக்கு தெரியும் தானே? தெரியும்க்கா. நீ உடனே கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடாத. சரி நீ போய் பாரு, நானும் இந்த கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரிக்கா, சரி பாருக்கா. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேளுங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது களஞ்சியம் சமூக வானொலி பண்பலை 90.8.